ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆனவுடனே குழந்தை பெத்துக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து உடம்பு வலி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் மனமும் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது தான் கண்டிப்பா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பர்த் அதாவது நார்மல் டெலிவரிக்கும் வந்துட்டு பண்றவங்களுக்கும் இது சாத்தியம் தான். அதே மாதிரி சர்ஜரி பண்ணி சிசேரியன் பண்ணி எடுக்கிற குழந்தைய பெத்த ஒரு பொண்ணுக்குமே கூட இது நடக்கிறது இருக்குது. இது வந்து இயற்கையா எல்லா பெண்களுக்குமே நெறைய பேர் பார்க்குறோம். ஸோ இத வந்து நம்ம வந்து எப்படி இத சரிப்படுத்துறது? ஏன்னா, அந்த டைம்ல வந்து மெடிசனே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். அவங்க பால் குடுக்கும் பொழுது நம்ம வந்து மெடிசின்ஸ் நெறைய குடுக்கக்கூடாது. ஸோ அந்த குழந்தைய பாதிக்கும் அப்படின்றதுனால, டாக்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. நீங்க வந்து இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா. மெடிசின் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு வந்துட்டு பால் குடுக்கறதுக்கு கூட பால் சுரக்கிறதே கிடையாது. நெறைய பேருக்கு பார்க்குறேன். ஏன்னா, இந்த காலகட்டத்தில அவ்ளோ மெடிசின்ஸ் நம்ம எடுக்கிறோம். ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அதெல்லாம் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து காட்டும் அப்படின்னா, குழந்தை பெத்துட்ட உடனே அந்த குழந்தைக்கு பால் கூட குடுக்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு பாலே சுரக்கல. அப்ப எப்படி அந்த பொண்ணு குடுக்கும்? ஸோ, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நீங்க அக்குபஞ்சர் எடுத்து பாருங்க. 100% நீங்க வந்துட்டு பால் இயற்கையா சுரந்து இந்த குழந்தைக்கு நீங்க பால் ஊட்டலாம். இது நடக்கும். கண்டிப்பா நடக்குது. ஆனா யாருக்குமே இந்த அவேர்னஸ் கிடையாது. எந்த டாக்டர்ஸும் சஜெஸ்ட்டும் பண்ண முடியாது. பண்ணதே கிடையாது. ஆனா ஒரு முறை இந்த பிரச்சனை இருக்கிற யாருக்காவது நீங்க வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க அந்த குழந்தைக்கு ஏன்னா தாய்ப்பால்ன்றது வந்து எப்படி ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தாய்ப்பால் குடுக்காத ஒரு குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாவே இருக்க முடியாது. ஸோ அது நம்ம வந்து அது ஒரு புண்ணியம் உங்களுக்கு நிஜமாவே. அந்த குழந்தையோட லைஃபே வந்து உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அந்த பேரண்ட்ஸுக்கும் சரி, அந்த குழந்தைய பெத்தெடுத்த அந்த பொண்ணுக்குமே சரி, என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கு வந்து பாலே வரலம்மா, அதனால நான் வந்துட்டு இந்த மாரி இந்த பால் குடுக்குறோம், அந்த இத குடுக்குறோம், இத குடுக்குறோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், அவங்களுக்கு தெரியாது நிஜமாவே இந்த மாரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இத பண்ணிக்கிட்டா நம்ம இயற்கையாவே அந்த குழந்தைக்கு பால் குடுக்க முடியும்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு பொண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஐயோ! நம்மளால நம்ம குழந்தைக்கு பால் குடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு உட்காந்து கஷ்டப்படுவா. அவ வலி, வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாரி பிரச்சனைகள் வந்து நிஜமாவே அதிகம். ஒரு பெண்ணுக்கு. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து கவலையே பட தேவையில்ல. நிஜமாவே ஒரு சி சர்ஜரி முடிஞ்ச பொண்ணோ, இல்ல குழந்தைய பெத்துட்டு இயற்கையா பெத்த பொண்ணாகவோ இருந்தாலும், அவளுக்கு கண்டிப்பா ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் 1 வீக் குடுத்து பாருங்க. இந்த மாரி எந்த சிம்ப்டமே இருக்காது. அவ நிஜமாவே ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவா. எல்லாமே இதில நடக்கும். எல்லாமே இதில முடியும். ஆனா யார் தயாரா இருக்கிறது? யாருக்கு முதல்ல இது தெரியும்? யார் அத தெரிஞ்சு, புரிஞ்சு அத பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. யார் தயாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனை அவ வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது சொல்லறதுக்கே முடியாது. நெறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நாங்க பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாருமே இத ஏத்துப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் குழந்தை பெத்துட்ட உடனே அந்த பச்சை உடம்பு, அதில போய் எப்படி நீடில் போடுறது? இப்படியெல்லாம் கூட நெறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க எல்லாரும். இப்ப அந்த குழந்தைக்கு வந்து சிசேரியன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிசேரியன் புண்ணு இருக்குல்ல, அது ஆறாம எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்களா? அது ஆறாம 3 மாசம் கூட ஆறாம அதில சீழ் வடியிறது, அதில வந்து நெறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனா, நீங்க அந்த மாதிரி ஒரு சீழ் வடியிற புண்ணோட ஒரு பொண்ண கூட்டின்னு வந்தீங்கன்னா கூட, அக்குபங்க்சர் அந்த புண்ணை கூட ஆத்தும். நிஜமாவே இது நடந்திருக்கு, நடக்கும். அதனால அவளோட எல்லா விஷயத்துக்குமே வந்து அக்குபங்க்சர் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியிலேருந்து, குழந்தை பிறந்த பின்னாடி கூட இதெல்லாம் வந்துட்டு அக்குபங்க்சர் வந்து அவளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரிப்படுத்தும்னா, நிஜமா இது வந்து உண்மை. இது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. ஏன்னா யாரும் முயற்சிக்கல. ஃபஸ்ட்டு தெரியாது. தெரிஞ்சாலும் ஒரு பயம் வரும். வேண்டாம் டாக்டர்ஸ் கேட்டா கூட வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த புண்ண ஆத்துறதுக்கு எத்தனை மருந்து போடுவாங்க. பீட்டாடின் போடுவாங்க. டீபேக் போடுவாங்க. அப்பயும் அந்த புண்ணு ஆறாது. ஒரு 6 மாசத்துல கூட அந்த இடத்துல தொட்டு பாருங்க வலி இருக்கும். ஆனா இந்த வலியே இருக்காம அந்த புண்ணே சீக்கிரமா ஆறணும்னு நீங்க அக்குபங்க்சர் கிட்ட கேட்டு பாருங்க. அக்குபங்க்சர் உங்களுக்கு வந்து பதில் சொல்லும். கண்டிப்பா அத செயல்படுத்தியும் காட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு மகத்துவமானது தான் நிஜமாவே அக்குபங்க்சர். அவ்வளோ அதிசயங்கள் புரிஞ்சிருக்குது. அதனால நீங்க வந்துட்டு ஒரு குழந்தை பெத்த பிறகு இவ்வளோ கவலையா இருக்கு. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு சரியா இருக்காது. அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த டெஃபிஷியன்சி எல்லாத்தையுமே தூக்கம் இருக்காது. அந்த குழந்தைக்கு குடுக்கறதுக்கு பால் இருக்காது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் என்னன்னா, அக்குபங்க்சர் மட்டும்தான். கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிரச்சனை இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. 100% சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும்.